புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்து சம்பவம் தொடர்பாக சரிபார்க்கப்படாத மற்றும் சந்தேகத்திற்குரிய தகவல்கள் அல்லது செய்திகளை பகிர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC உடன் இணைந்து பொதுமக்களிடையே குழப்பத்தை தவிர்க்க காவல்துறை இது போன்ற உள்ளடக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக உள்துறை துணை அமைச்சர் டெர்சி டாக்டர் ஷம்சுல் அனுவார் நசாரா தெரிவித்துள்ளார். சரிபார்க்கப்பட்ட தகவல்களுக்கு பொதுமக்கள் வலைத்தளத்தை பார்க்கலாம் அல்லது அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ ஊடக அறிக்கைகளை பின்பற்றலாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குழப்பத்தையும் மோசமான சூழ்நிலையையும் தவிர்க்க இது செய்யப்படுவதாக அவர் கூறினார். சாதகமாக இதனை பயன்படுத்தி ஏதாவது தவறு செய்யும் எந்த ஒரு தரப்பினரும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் இன்று புத்ரா ஹைட்ஸ் மசூதியில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண மையத்தை பார்வையிட்ட பிறகு இவ்வாறு கூறினார். சிரம்பானில் நள்ளிரவு முதல் பெய்த கனமழையால் ஜெலிபோவில் உள்ள 3 கிராமங்களில் இன்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கம்போங் ஜூண்டாய், கம்போங் லாகாய் மற்றும் கம்போங் ஜெராங் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 13 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டனர். ஆனால் யாரும் வெளியேற்றப்படவில்லை என்று மாவட்ட சிவில் பாதுகாப்பு படை அதிகாரி லெப்டினன்ட் முகமது நஜீப் அப்துல் கரீம் தெரிவித்தார். தற்போது மழை இல்லை என்றாலும் வானிலை இருண்டதாக உள்ளது என்றும் இந்த 3 கிராமங்களும் ஆறுகளுக்கு அருகில் உள்ள தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது நீர்மட்டங்களின் விரைவான உயர்வுக்கு காரணமாக அமைந்தது என்று பர்னாமாவிடம் அவர் இன்று தெரிவித்துள்ளார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்து சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் தலா ஒரு குடும்பத்திற்கு 3000 வெள்ளி பண உதவி தான் ஸ்ரீ வின்சென்ட் தானின் பெர்ஜயா கேர்ஸ் அறக்கட்டளையால் உடனடியாக விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை குறைப்பதற்காக பண நன்கொடையை வழங்க தயாராக உள்ளதாக தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் தம்மை தொடர்பு கொண்டதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். தனியார் துறையின் ஆதரவு இப்போது அதிகரித்து வருகிறது என்றும் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்க அதிகமான கட்சிகள் முன்வரும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH370 காணாமல் போய் 10 வருடங்களுக்கு மேலாகியும் தேடுதல் பணி தொடர்ந்த நிலையில் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு அவர்கள் இந்த நடவடிக்கையை நிறுத்திவிட்டனர். இந்த ஆண்டு இறுதியில் அவர்கள் மீண்டும் தேடுதல் பணியை தொடங்குவார்கள் என்று அந்தோனி லோக் AFP ஊடகத்திற்கு இன்று தமது உதவியாளரால் அனுப்பப்பட்ட குரல் பதிவில் தெரிவித்துள்ளார். 239 பேருடன் சென்ற போயிங் ரக 777 விமானம் 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி கோலம்பூரிலிருந்து பெய்ஜிங் செல்லும் வழியில் ரேடார் திரைகளில் இருந்து காணாமல் போனது. விமான வரலாற்றில் மிகப்பெரிய தேடலாக இது இருந்த போதிலும் விமானம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்திய பெருங்கடலின் பரந்த பகுதிகளை உள்ளடக்கிய முந்தைய தோல்வியுற்ற முயற்சிகளை தொடர்ந்து தேடல் மீண்டும் தொடங்கியதாக அதிகாரிகள் கூறிய ஒரு மாதத்திற்கு பிறகு தற்போது அந்தோனி லோக் இக்கருத்தினை வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா தலைமையிலான ஆரம்ப கட்ட தேடல் 3 ஆண்டுகளில் இந்திய பெருங்கடலில் 1,20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. ஆனால் ஒரு சில குப்பைகளை தவிர விமானத்தின் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை தளமாக கொண்ட கடல்சார் ஆய்வு நிறுவனமான ஓசியான் இன்ஃபினிட்டி 2018ஆம் ஆண்டில் தோல்வியுற்ற வேட்டையை வழிநடத்தியது. பின்னர் இந்த ஆண்டு புதிய தேடலை தொடங்க ஒப்புக்கொண்டது. தற்போது இது சீசன் அல்ல என்பதால் இடைநிறுத்தப்படுவதாக அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். பான் போனியோ நெடுஞ்சாலையின் மீரி பிந்துலு பகுதியில் சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாடாங் 3 செம்பனை தோட்டத்திற்கு அருகே லாரி மற்றும் கார் மோதிய விபத்தில் லாரி ஊழியர் ஒருவர் தனது வாகன கேபினிலேயே நசுங்கி உயிரிழந்தார். காலை 8 மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் உடலை மீட்க அனுப்பப்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை துறை பலியானவர் 36 வயதான டெரால்ட் சுகீன் என அடையாளம் கண்டுள்ளது. லாரியின் ஓட்டுநர் 24 வயதான வில்பிரட் ஜொஹாரி மற்றும் காரில் இருந்த 2 பேர் காயமடைந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதிப்புமிக்க ஃபோர்ப்ஸ் 2025 பில்லியனர்கள் பட்டியலில் மொத்தம் 19 மலேசியர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களின் மொத்த சொத்து மதிப்பு 57.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதாவது மலேசிய மதிப்பிற்கு 255 பில்லியன் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் 101 வயதான தான்ஸ்ரீ ராபர்ட் குவோக். இவரது சொத்து மதிப்பு மலேசிய ரிங்கிட்டிற்கு 53.84 பில்லியன். இவரது சொத்து மதிப்பு 12.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்து தொடர்ந்து ஒரு வருடமாக இவரை மலேசியாவின் முதன்மை பணக்காரராக நிலைநிறுத்தியுள்ளது. இப்பட்டியலில் முதல் முறையாக பில்லியனர் கிளப்பில் புதிதாக இணைந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் லீ தியாம் வா என்பது குறிப்பிடத்தக்கது. 99 ஸ்பீட் மார்க் ரீட்டைல் ஹோல்டிங்ஸ் பெர்காடின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான இவர் 4வது பணக்கார மலேசியராக தனது இடத்தை பிடித்துள்ளார். இவர் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 16.46 பில்லியன் மலேசிய ரிங்கிட் மதிப்புடன் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். 61 வயதான லீ 2024ஆம் ஆண்டில் தனது நிறுவனம் பொதுவில் வெளியிடப்பட்ட பிறகு 2.36 பில்லியன் திரட்டி தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தார். இவரது பயணம் 1987ஆம் ஆண்டு கிள்ளானில் தனது முதல் கடையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 1992இல் பசார்மினி 99 சங்கிலியை உருவாக்கியது. இறுதியில் 2000ஆம் ஆண்டில் 99 ஸ்பீட் மார்க் பிராண்டின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது. இன்று இந்நிறுவனம் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2700 விற்பனை நிலையங்களை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தால் 111 பேர் காயமடைந்து நூற்றுக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறிய பேரழிவை தொடர்ந்து புத்ரா ஹைட்ஸ் பாதுகாப்பானது என்பதை குடியிருப்பாளர்களுக்கு உறுதி அளிக்குமாறு கோத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பிரகாஷ் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்த விசாரணை முழுமையாக இருக்க வேண்டும் என்றும் எரிவாயு குழாய்களுக்கு அருகில் உருவாக்கப்பட்ட வீட்டு வசதி பகுதிகளின் பாதுகாப்பை மறு மதிப்பீடு செய்வதும் இதில் அடங்கும் என்றும் அவர் கூறினார். இந்த இடம் பாதுகாப்பாக இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்து நிலைமையை முழுமையாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எரிவாயு குழாய்களுக்கு மிக அருகில் வீடுகள் கட்டுவது பாதுகாப்பானதா என்பதை மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் இங்குள்ள புத்ரா ஹைட்ஸில் உள்ள சம்பவ கட்டுப்பாட்டு நிலையத்தில் FMT ஊடகத்திடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். அந்த பகுதி இப்போது பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் அவருக்கு உறுதி அளித்திருந்தாலும் கடந்த சில நாட்களாக அவர்கள் அனுபவித்த இன்னல்களுக்கு பிறகு நிபுணர்களிடமிருந்து மேலும் உறுதிமொழிகளை பெற குடியிருப்பாளர்கள் தகுதியானவர்கள் என்று அவர் கூறினார். குடியிருப்பாளரிடம் நியாயமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடத்தக்க துயரத்தை அனுபவித்துள்ளதாகவும் பிரகாஷ் தெரிவித்தார். வணக்கம், நான் பிரகாஷ் சங்கநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கோத்தா கம்யூனிங். இது வந்து நம்ம கவுசன் கீழே வருது. ஸோ இன்றைக்கி பெட்ரோனாஸ் பைப் கேஸ் வெடித்து இடம் வந்து இஃபெக்ட் ஆகிடுச்சு. நிறைய வீடுங்க வந்து 2 வீடுங்க வந்து எரிஞ்சிருக்கு அந்த ஹீட்னால. மக்களை வந்து அங்கேருந்து வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துட்டோம். ஸோ 2 பேர் வந்து அவங்க வந்து கொஞ்சம் எரிஞ்சிருக்கு. ஸோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கோம். மற்றவங்களை இவாக்குவேட் பண்ணி நம்ம PPS இடத்த வந்து திறந்து வச்சுருக்கோம். ஸோ அவங்கள வந்து அங்கே இடம் மாற்ற வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம கோவில் இடத்துல வந்து மெடிக்கல் பேஸும் வந்து அவங்களை கொண்டு வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இங்கேருந்து வெளியே கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஸோ மொத்தம் வந்து ரொம்ப ஒரு 60 பேருக்கு மேலே வந்து இதில் வந்து விக்டிம் ஆகியிருக்காங்க. இந்த இடத்துலையும் சேர்ந்து அந்த சைட்லையும் சேர்ந்து மொத்தம் 100 பேர் மேலே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் ரொம்ப எல்லாமே சீக்கிரமாக வந்து இந்த விஷயத்தை வந்து பெட்ரோனாஸ்லேருந்து வந்து இந்த இடத்த வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிஒன் ஹூ கம் இன் ஹெல்ப். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். எல்லோரும் ஒன்றா இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.